வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சண்முகி முத்திரை அல்லது சண்முகி முத்ரா அந்த யோகாசனம் சம்பந்தமாக தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு 3 யோகாசனங்கள் செய்வது எப்படி அப்படின்ட்டு ஒரு 3 யோகாசனங்கள் சம்பந்தமான வீடியோக்கள் வந்து போட்டிருக்கோம். அதை வந்து யாரும் பார்க்காதவங்க நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அதுக்கு நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம். அதுல போய் நீங்க வந்து பார்த்து பலன் பெறலாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து சண்முகி முத்திரை இது செய்யறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள், இதை எப்படி செய்வது, இதை யாரெல்லாம் செய்யலாம், இதற்கு முறையான பயிற்சி தேவையா அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோங்க. சண்முகி முத்திரை அல்லது சண்முகி முத்ரா. இப்ப இந்த சண்முகி முத்திரை அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு யோகா மற்றும் பிராணாயாம பயிற்சி அதுல பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான முத்திரைங்க. சண்முகம் அல்லது சண்முகி அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா 6 முகங்கள் என்று பொருள். அதனாலதான் முருகன் கடவுளை வந்து சண்முகநாதன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சண்முகி அப்படின்ற சொல்லுக்கு வந்து 6 முகங்கள் அப்படின்னு வந்து பொருளுங்க. இந்த முத்திரையில 5 விரல்களால், நம்ம ஒரு கையில இருக்கக்கூடிய 5 விரல் மொத்த 2 கைகள்ல இருக்கக்கூடிய 10 விரல்களால் கண்கள், காதுகள் மற்றும் மூக்கு துவாரங்கள் மூடப்படுவதால் இது வெளிப்புற உணர்வுகளை துண்டித்து உள்முக பயணத்திற்கு வந்து உதவுதுங்க. நம்ம உடல்ல மனதுல உள்முக பயணத்திற்கு வந்து இது உதவுது. சண்முகி முத்திரையானது யோக முத்திரை அல்லது ஜோதி முத்திரை அப்படின்னு சில சமயங்கள்ல அழைக்கப்படுகிறதுங்க. இது தாரணை. தாரணை அப்படின்னா மனசை வந்து ஒருமுகப்படுத்துதல், மனதை ஒருமுகப்படுத்துதல் மற்றும் தியான பயிற்சிகளுக்கு மிகவும் உகந்ததாக இந்த சண்முகி முத்திரை அழைக்கப்படுகிறது. இந்த சண்முகி முத்திரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பத்மாசனத்துல செய்யறது வந்து சிறப்புங்க. பத்மாசனத்திலையும் செய்யலாம், அல்லது வஜ்ராசனம் அதுலயும் வந்து செய்யலாம், அல்லது சுகாசனம் அதுலயும் வந்து நீங்க செய்யலாங்க. இந்த சண்முகி முத்திரையை செய்ய முதல்ல வந்து வசதியான தியான நிலையில வந்து அமரணும். நம்ம சொன்னது மாதிரி பத்மாசனம், அர்த்த பத்மாசனம், சுகாசனம் அல்லது வஜ்ராசனம் போன்ற ஆசனங்கள்ல வந்து இந்த முத்திரை, சண்முக முத்திரை அல்லது சண்முகி முத்திரை செய்வது வந்து ரொம்ப சிறந்ததுங்க. பொதுவா வந்து எல்லா ஆசனங்களும் மேக்சிமம் வந்து இந்த பத்மாசனத்துல அமர்ந்து தான் செய்வாங்க எல்லா யோக பயிற்சிகளும். நீங்க வந்து உங்களுக்கு எது வசதியோ அதுல வந்து செய்யலாம். இது செய்யும்போது பாத்தீங்களா உங்களுடைய முதுகெலும்பு நேராக இருக்கணும். முதுகெலும்பு நேராகவும் தோள்கள் வந்து தளர்வாகவும் இருக்க வேண்டும். ஒரு சிலர் யோகா செய்யும்போது நம்மளது உடம்பு தோள்களை வந்து ரொம்ப இறுக்கமான நிலையில வச்சு செய்வாங்க. அப்படி வந்து செய்யக்கூடாதுங்க. தோள்கள் வந்து தளர்வாக இருக்கணும். இன்னொன்று, இதற்கு எதுவும் பயிற்சிகள் தேவையா? பயிற்சி பெற்ற நிபுணர்கள், யோகா பயிற்சி நிபுணர்கள், பயிற்சியாளர்கள் அவங்ககிட்ட பயிற்சி எடுக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லைங்க. இது வந்து சாதாரணமான யோக பயிற்சி தான். யோகா யோக பயிற்சியில வந்து நிறைய யோகாசனங்கள் இருக்குது. யோகாசனங்கள் இருக்குது. அதுல வந்து ஒரு சில யோகாசனங்கள் வந்து முறையான பயிற்சியாளர் இல்லாம நம்ம வந்து செய்யக்கூடாதுங்க. ஆனா இது பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே செய்யலாம். எந்த ஒரு பயிற்சியாளர்கிட்டையும் நம்ம பயிற்சி எடுக்காம செய்யலாம். சிறு வயது முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான, சாதாரணமான, எந்த ஒரு பயிற்சியாளர்களும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு யோகாசனம். இது வந்து விரல்களை கொண்டு நமது முகத்தை மூடணுங்க. எப்படி மூடணும் அப்படின்னா 2 கட்டை விரல்களால், 2 கைகள்ல இருக்கக்கூடிய கட்டை விரல்களால் காதுகளை வந்து நன்றாக மூடிக்கொள்ளவும். அதுக்கான அந்த படமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். 2 கட்டை விரல்களால் காதுகளை நன்கு வந்து மூடிக்கொள்ளணுங்க. அதுக்கடுத்து ஆள்காட்டி விரல்களால் கண்களை மூடிக்கொள்ளவும். 2 கைகளில் இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல்களால் கண்களை மூடிக்கொள்ளவும். அதுக்கடுத்து 2 கைகளிலும் உள்ள நடு விரல்களால் மூக்கின் இரு துவாரங்களையும், மூக்கின் இரு பக்கங்களையும் லேசாக அழுத்தவும். ரொம்ப ஸ்ட்ராங்கா அழுத்திடக்கூடாது. நம்ம தான் செய்ய போறோம். அதனால வந்து அப்படி அழுத்தினாலும் அஹ், நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அழுத்தக்கூடாது அப்படின்றது வந்து இயல்பாகவே தெரிஞ்சிருங்க. லைட்டா வந்து நீங்க மூக்கு துவாரத்தை வந்து அடைச்சுக்கிட்டா போதும். லேசாக அழுத்தவும். மோதிர விரல் மற்றும் சுண்டு விரல்களால் உதடுகளுக்கு கீழே உள்ள பகுதியை வந்து மூடணுங்க. அதாவது ஐம்புலன்களையும் கட்டி ஆளக்கூடியது அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம விரல்களை கொண்டு முகத்தை வந்து மூடணுங்க. இந்த விகத்தை இந்த முகத்தை மூடிட்டு
சாதாரண சுவாசத்துல வந்து நம்ம கவனம் வந்து செலுத்தணுங்க. இந்த நிலையில கண்களை மூடி சாதாரண சுவாசத்துல 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் வரை இருக்கலாம். பின்னர் வந்து கைகளை மெதுவாக எடுத்து ஓய்வு எடுத்துக்கலாங்க. ஆரம்பத்துல எடுத்த உடனே நம்மளால 5 நிமிடங்கள் செய்ய முடியுமா அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தான். ஃபர்ஸ்ட் செய்யும்போது 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம் வந்து செய்யலாம். அதுக்கடுத்து நாளடைவுல டெய்லி நம்ம செய்யும்போது அந்த நேரத்தை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். 2 முதல் 5 நிமிடங்கள் வந்து இதை வந்து செய்யறது வந்து ரொம்ப நல்லதுங்க. சாதாரண சுவாசத்துல வந்து நம்ம கவனத்தை வந்து செலுத்தணும். ரொம்ப ஆழ்ந்து மூச்சை இழுத்து விடுவதோ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாதுங்க. சாதாரண சுவாசமே சிறந்தது. அந்த மாதிரி சமயத்துல வேற நினைவுகள் வந்து நமக்கு போகக்கூடாதுங்க. அதுக்கடுத்து வந்து இதை மீண்டும் செய்யணும். உடனே அதாவது ஒரு ஒரு முறை செஞ்சுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்து மீண்டும் வந்து இதே போல செய்யலாங்க. 2 அல்லது 3 முறை ஒரே நாள்ல ஒரே நேரத்துல வந்து 2 அல்லது 3 முறை வந்து இந்த சண்முகி முத்திரையை வந்து நம்ம செய்யலாங்க. இந்த முத்திரையை செய்யும் போது வந்து மனதுல எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் அமைதியாக இருக்கிறதுக்கு வந்து முயற்சி செய்யணுங்க. ஃபர்ஸ்ட் நாளே இதே மாதிரி நம்ம செஞ்சிட முடியுமா அப்படின்னா கொஞ்சம் சிரமம் தான். அதுக்கடுத்து நாளடைவில் நீங்க டெய்லி செய்ய செய்ய வந்து உங்களுக்கு அது வந்து அந்த பயிற்சி வந்து உங்களுக்கு வந்துருங்க. அப்புறம் வந்து நம்ம சாதாரணமாகவே இயல்பா சிறப்பா வந்து செய்யலாம். எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் மனதுல எந்தவித எண்ணங்களும் இல்லாமல் அமைதியாக இருக்கிறதுக்கு வந்து முயற்சி செய்யணுங்க. சரி, இந்த சண்முகி முத்திரை அல்லது சண்முக முத்ரா இது செய்வதனால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படுகிறது, என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சண்முகி முத்திரை வந்து பல்வேறு நமக்கு உடல் மற்றும் மன நலன்களை வந்து அளிக்குதுங்க. இது செய்யறதுனால தலைவலி மற்றும் ஒற்றை தலைவலி இருந்துச்சாக்கும் அது வந்து நமக்கு வராதுங்க. அதுக்கு வந்து தீர்வு ஒற்றை தலைவலி மற்றும் தலைவலி வந்து நீங்கும். இந்த முத்திரை வந்து அந்த தலைவலியை குறைப்பதற்கு பயன்படுகிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. மன அழுத்தம் வந்து குறையுங்க. காலையில இருந்து சாயந்தரத்து வரைக்கும் பல்வேறு அலுவலக பணிகள் மற்றும் தொழில் ரீதியான வேலைகள் இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அது வந்து நமக்கு நிறைய மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும், மன அழுத்தம் வந்து அதிகமாகும். அதை வந்து குறைப்பதற்கு இந்த சண்முகி முத்திரை ஒரு மிக முக்கியமான ஒரு முத்திரையாக கருதப்படுகிறதுங்க. இது மனதையும் நரம்பு மண்டலத்தையும் அமைதிப்படுத்துவதால் மன அழுத்தம், கோபம், பயம் மற்றும் பதட்டம் வந்து குறையுதுங்க. மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து குறைவதற்கு மிக முக்கியமான ஒரு யோகாசனம். அதுக்கடுத்து நமது மூளைக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து சீராக செல்லுதுங்க. மூளைக்கு வந்து ரத்த ஓட்டம் சீராக சென்று மூளையின் செயல்பாடு மேம்பாடு அடைகிறது. இதனால் நமக்கு வந்து தெளிவான சிந்தனை, நல்ல ஞாபக சக்தி மற்றும் சுறுசுறுப்பு கிடைக்குங்க. படிக்கக்கூடியவங்க பிள்ளைகளாக இருந்துச்சு அப்படின்னா, படிக்கக்கூடிய மாணவிகள் இதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஞாபக சக்தி வந்து படித்த பாடங்கள் வந்து மறக்காது. நல்ல ஞாபக சக்தி வந்து இருக்கும். ஒரு முடிவெடுக்கும் போது நம்ம தெளிவான சிந்தனையோடு நம்ம வந்து முடிவெடுக்கலாங்க. எல்லா யோகாசனமுமே சிறந்தது. அதுல ஒவ்வொரு யோகாசனத்துக்கும் ஒரு சில சிறப்புகள் உண்டு. அதே மாதிரி இந்த சண்முக முத்ரா அல்லது சண்முகி முத்திரைக்கு வந்து இந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே உண்டுங்க. மூளைக்கு ரத்த ஓட்டம் சீராகி மூளையின் செயல்பாடு மேம்படும். இதனால் தெளிவான சிந்தனை, நல்ல ஞாபக சக்தி மற்றும் சுறுசுறுப்பு வந்து கிடைக்குங்க. கண், காது, மூக்கு நலம், அதாவது இந்த சண்முகி முத்திரை செய்யறதுனால நமது கண் பார்வை வந்து மேம்பாடு அடைகிறதுங்க. கண் பார்வை வந்து மேம்பாடு அடைகிறது. 40 வயசுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கண் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படும். இதை வந்து நீங்க தொடர்ந்து செய்யறதுனால உங்களது கண் பார்வை மேம்பாடு அடைகிறது. காது தொடர்பான பிரச்சனைகள் வந்து குறையுதுங்க. காது தொடர்பான பிரச்சனைகள் குறையுது. மூக்கு மற்றும் முகத்தில் உள்ள நரம்புகள் வந்து புத்துணர்ச்சி அடைகிறதுங்க. அப்ப காது, மூக்கு, தொண்டை அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நமக்கு வராது. முகம் வந்து ஒரு ஒரு பொலிவாக ஒரு அழகுணர்ச்சி ஏற்படும். இந்த இந்த சண்முகி முத்திரை வந்து நீங்க டெய்லி செஞ்சீங்க அப்படின்னா ஒரு 90 நாள் கழிச்சு பாத்தீங்களாக்கும் உங்களது முகமே உங்களுக்கு வந்து வித்தியாசமாக தெரியும். முகம் வந்து அழகு பெறும். முகத்துல இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே தூண்டப்பெற்று ஒரு புத்துணர்ச்சி அடையுங்க. அதான் முகப்பொலிவு, உள் அமைதி மற்றும் நரம்பு மண்டலத்தின் ஆரோக்கியத்தால் முகம் வந்து அழகாக இருக்கும். முகம் வந்து பொலிவு பெறுகிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. உள்முக பயணம், இந்த முத்திரை வந்து உங்களை உள்முகமாக செல்ல உதவுகிறது. இது ஆத்ம சக்தியை உணர்வதற்கும் ஆன்மீக விழிப்புணர்வுக்கும் வந்து வழிவகுக்குதுங்க.
ஒரு இந்த சண்முகி முத்திரை செய்யறதுனால இன்னும் ஒரு சில பலன்கள்லாம் இருக்குது. நிறைய பேத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு வந்து டேஸ்டே இல்லை, சுவை தெரியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த சண்முகி முத்திரை செய்யும் போது உங்களது உணர்வுகள் தூண்டப்பட்டு சாப்பாடு வந்து அந்த டேஸ்ட் வந்து கிடைக்குங்க. இந்த மாதிரியான நமக்கு கண், காது, மூக்கு மற்றும் மனம், உடல் அனைத்திற்கும் ஏற்ற ஒரு ஆசனமாக இந்த சண்முகி முத்திரை வந்து பயன்படுதுங்க. தொடர்ந்து இதே மாதிரி நம்ம யோகாசனம் தொடர்பான வீடியோக்கள் வந்து எல்லாம் போடுறோம். அதை வந்து நீங்க பார்த்து பலன் பெறுங்க. டெய்லி வந்து யோகாசனம் செய்வது வந்து சிறந்ததுங்க. அதுவும் காலையில வந்து செய்யறது உங்களுக்கு சிறப்பு. காலையில ஒரு 5 மணில இருந்து 7 மணிக்கு உள்ள அல்லது 8 மணிக்கு உள்ள வந்து செய்வது சிறந்தது. ஒரே நேரத்துல ஒரே இடத்துல ஆஹ், செய்வது வந்து யோகாசனத்தை வந்து இன்னும் பலன்கள் வந்து அதிகமாக கிடைக்கும். காலையில நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு செஞ்ச அப்படின்னா நம்ம அந்த யோகாசனம் செய்யும்போது நமக்கு அதிகமான கூடுதலான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்குங்க. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம வந்து யோகாசனம் தொடர்பான வீடியோக்கள் வந்து போடுறோம். நம்ம யாரும் இந்த நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். விஷ் ஆல் தி பெஸ்ட். வாழ்க வளமுடன்.